ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி, இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தை சாலமோன் என்ற ராஜா எழுதுகிறார். சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே தரிசனமாகிறார். தரிசனமாகும் பொழுது என்ன கேட்கிறான்? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்பொழுது அவன் கூறுகிறார், நான் ரொம்ப சிறுவனாக இருக்கிறேன், என்னைய நீங்கள் ராஜாவாக்கியிருக்கீங்க. இந்த மக்கள் திரளான கூட்டத்தில் நடுவில் நான் இருக்கிறேன். இந்த மக்களை ஆளுவதற்கு, இந்த மக்களை நான் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்க, எவ்வளோ முக்கியமான காரியத்தை அவன் கேட்டிருக்கிறான் அவனுக்கு. ஆனால் அந்த ஞானத்தையும் அவர் அந்த காரியத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு எதை நம்ம விரும்புகிறோம்? இப்போ நிறைய பேர் உங்களிடத்துல இப்படி செய், இதை செய், அதை செய், நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேருடைய சொல்லுகிறதை உங்கள் காதுகளிலே விழும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகும்? குழம்பு போகும். இதை தான் செய்யணுமா, இதை செய்யணுமா, அது நமக்கு தெரியாது. குழம்பி போய் நம்ம அதிலேயே நின்றுருவோம், நம்ம வழியே தெரியாமல் நின்றுருவோம். அப்போது நம்ம இப்போ இதில் யோசிக்க வேண்டியது என்ன? எத்தனை பேர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், அது முக்கியமாக இருக்குதுல்ல. அப்போ நமக்கு என்ன வேணும்? அப்போது நம்மளுக்கு ஞானம் வேணும், அப்படி தானே? அப்படி நம்ம ஞானம் வேணும். இந்த வசனம் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே போட்டிருக்கிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று வேத சத்தியம் கூறுகிறது. நம்ம எதை சம்பாதிக்கணுமா? ஞானத்தை சம்பாதிக்கணுமா? நம்ம எதை சம்பாதிக்கணுமா? புத்தியை சம்பாதிக்கணுமா? இந்த உலகத்தில் பொண்ணு பொருள் எல்லாமே நமக்கு இருந்தாலும் நமக்கு இந்த ஞானமும் புத்தியும் நமக்கு தேவைப்படுகிறது, அவசியம் என்று சாலமோன் ராஜா குறிப்பிடுகிறார். இது என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய கையில கொடுக்கப்பட்டுள்ள வேதாகமம் அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்மளோட இருதயத்துல இருக்கணும், அதை நம்ம அறிக்கையிடணும், அது நம்மளை விட்டு விலகாமலும் இருக்கணும். ஏன்னா அந்த சாலமோன் ராஜா ஞானத்தையும் பெற்றுக்கொண்டாரு. உங்களுக்கு வேண்டிய பொக்கிஷம், தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டது. ஆனால் பின்னாடி பாவத்துக்கு விலகிறதுக்கு அந்த காரியங்களுக்குள்ள சாலமோன் ராஜா போய்விட்டான். அதே போல இந்த நாட்களில் புத்தி வேண்டும். அதனாலே இந்த புஸ்தகத்தை, ஞானத்தை வைத்து, ஞானம் வேணும், ஞானத்தை சம்பாதிக்கணுமா, புத்தியை சம்பாதிக்கணுமா? இன்னைக்கு நம்ம எதை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம்? யோசிங்க. நீங்கள் எதை சம்பாதித்து கொண்டிருக்கீங்க? மக்களை சம்பாதிக்கணும் தான், ஆனால் அதுக்கு ஞானம் வேணும், புத்தி வேணும். ஆண்டவரத்தில் இந்த நேரத்தில் நம்ம கேட்போம், நம்ம ஜெபிப்போமா? இயேசப்பா, இந்த ரம்யான இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தந்ததுக்காக மக்கள் நன்றி. எங்களுக்கு ஞானம் தாங்க, புத்தி தாங்க. நாங்கள் எதில் நிற்கிறோம் இயேசப்பா, அதில் எழும்பி இயேசப்பா, அதில் அதுக்கான ஞானமும் தெளிந்த புத்தி எங்களுக்கு தந்தரலைங்க. நாங்கள் எங்களுடைய வழிகள் செவியாகட்டும், அதில் பாதையிலே நாங்கள் செல்லவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Okay, thank you. God bless you.